கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு செய்தி தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம வாதத்தை தொடரலாம். உச்ச நீதிமன்றத்தை உச்சபட்ச பாதுகாவலனாக நம்பும் அத்தனை பேரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு. உச்ச நீதிமன்றத்தில் ஜனநாயகமே இல்லை, நிர்வாகம் மோசமடைந்திருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் இந்தியாவில் ஜனநாயகமே இருக்காது என்ற 3 வாக்கியங்கள் தான் இன்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த பேட்டியின் ஒட்டுமொத்த சாரம். இந்திய வரலாற்றில் முதன்முறையாக நடந்த நீதிபதிகள் பத்திரிகையாளர் சந்திப்பு என்று ஒரு பக்கம் வியப்புக்குறி எழுகிறது. இன்னொரு பக்கம் இத்தனை ஆண்டுகளும் அமைதியாக இருந்துவிட்டு இப்போது பொதுவெளிக்கு கொண்டு வந்தது ஏன்? அந்த அளவுக்கு மோசமான நிகழ்வுகள் உச்சநீதிமன்ற நிர்வாகத்துக்குள் நடக்கின்றனவா? வழக்குகளை ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவது யார்? அல்லது தலைமை நீதிபதிக்கும் மற்ற நீதிபதிகளுக்கும் இடையிலான தனிப்பட்ட பிரச்சனைகளின் வெளிப்பாடாக எழுப்பப்படும் சர்ச்சையா என்று பல கேள்விக்குறிகள் எழுகின்றன. இவற்றையெல்லாம் தாண்டி தற்போதைய சர்ச்சைகளுக்கு பின்னால் காங்கிரஸ் பாஜக அரசியலும் இருப்பதாக வைக்கப்படும் வாதத்தையும் நிராகரிக்க முடியவில்லை. இத்தகைய பரபரப்பான சூழலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி ஆகியோரின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கியமாக உச்சநீதிமன்ற நிர்வாகமே கேள்விக்கு உள்ளாகி இருப்பது கடைக்கோடி குடிமகனுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கையை கொடுக்கும் என்ற கேள்வி கூர்மை பெறுகிறது. இதுவே இன்றைய நியூஸ் 7 தமிழ் கேள்வி நேரத்துக்கான களத்தையும் அவசியம் விவாதிக்க வேண்டிய 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. பொதுவெளியில் புகார் சொல்லும் அளவுக்கு நீதித்துறை நிர்வாகம் சீர்குலைந்து விட்டதா? ஒட்டுமொத்த நிர்வாக குறைபாட்டுக்கும் தலைமை நீதிபதியை காரணமாக்குவது சரியா? வழக்குகளை ஒதுக்குவதில் பாரபட்சம் என்ற புகார் தனிப்பட்ட மோதல்களின் வெளிப்பாடா? தற்போதைய சர்ச்சை காங்கிரசுக்கும் பாஜகவுக்குமானது என்ற விமர்சனம் சரியா? பிரச்சனையை தீர்க்கும் அதிகாரம் இருப்பது உச்சநீதிமன்றத்துக்கா நாடாளுமன்றத்துக்கா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகம் இல்லையா என்கிற பொருளில் தான் நம்ம வாதத்தை தொடர இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் வணக்கம். வழக்கறிஞர் SP சொக்கலிங்கம் அவர்கள் வணக்கம். வழக்கறிஞர் திரு சீனிவாசன் அவர்கள், மூவரையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர் குமாரதேவன், அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்களும் இணைய இருக்கிறார். நம்ம தொடர்ந்து வாதத்தில் பயணிக்கலாம். திரு ஆழி செந்தில்நாதன், பல முன்னணி நீதிபதிகள் கூட, ஓய்வு பெற்றவர்கள் கூட சொன்னது இந்த ஆதங்கம் எல்லாம் எங்களுக்கும் இருந்தது, ஆனால் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக இருந்தோம். 4 மூலமாக நீதித்துறையை பற்றி ஒரு பிம்பம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை ரொம்ப ஆழமா நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீதித்துறையை பற்றிய உங்கள் பார்வை என்ன? இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அடிப்படையில் நீதித்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பொதுவான விஷயம் மட்டும் கிடையாது. நீதித்துறையில் நிறைய பிரச்சனை இருக்குது, மாற்றங்கள் வேண்டும், சீர்திருத்தம் வேண்டும், முழுமையாகவே நீதித்துறையை புனரமைக்க வேண்டும்லாம் நீண்ட காலமாக சொல்லியிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளும் சொல்லியிருக்கிறது, நீதித்துறையை சேர்ந்தவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, அதை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் அல்ல இன்று நடந்தது. எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் விற்க விரும்பவில்லை, இப்பொழுதும் இதை சொல்லவில்லை என்றால் நிலைமை மிக மோசமாக போய்விடும் என்கின்ற ஒரு துணியோடு தான் இன்னைக்கு அந்த வார்த்தைகளோடு தான் அவங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திச்சிருக்காங்க. ஆக இதுவரையில் இந்திய நீதிமன்ற வரலாற்றில் இல்லாத ஒரு வேலையை செய்ய வைத்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நீதிபதி மட்டும் இவ்வாறு வெளியே செய்திருந்தா அது அந்த நீதிபதி தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட நோக்கத்துக்காகவோ அல்லது பொது நோக்கத்துக்காகவோ தனிப்பட்ட முறையில் எடுத்த ஒரு முடிவு என்று கூட நாம் சொல்ல முடியும். ஆனால் 4 நீதிபதிகள், அதில் ஒருத்தர் இந்த இப்போ இருக்கக்கூடிய தீபக் மிஸ்ராவுக்கு தலைமை நீதிபதிக்கு அடுத்து அந்த இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு நிலையில் இருக்கக்கூடியவர். 4 நீதிபதிகள் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்து சொல்வது என்பது முன்னுதாரணமற்றது, ஒரு அதிர்ச்சிக்கான ஒரு விஷயமாகத்தான் தோன்றுகிறது. நீதித்துறையினுடைய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசுவதன் பொதுவானது ஒரு பக்கம் இருக்க,
அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அது எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதான் நம்ம இதுல ஆத்மாவை விற்க விரும்பவில்லை அப்படின்றதையும் சொல்றாங்க. அவர்களுக்கே உரித்தான ரொம்ப பூடகமாகவும் பேசுறதா அவங்க அறிக்கை முழுக்க வந்து சில விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் கூட ஒரு தயக்கமும், இது முதல் முறையாக இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்குது, இதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய தயக்கமும் அந்த சட்ட வார்த்தைகளினுடைய அமைதியும் சேர்ந்து தான் வந்து இருக்கு. நாம வேணா வெளியே எப்படி ஒன்றா பேசலாம், ஆனால் வந்து அந்த சட்டத்தினுடைய ஒரு ஒரு அதே பண்பாடோடு தான் வந்து அதை செய்திருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். இதில் அரசியல் குறுக்கீடு இருப்பதாக அவங்க அந்த ஆதங்கத்தில் தான் அவங்க பேசுகிறாங்களா? சமீப காலமாக நீதிமன்றத்தின் போக்குகள் கவலை அளிக்குது அப்படின்னு சொல்கிற இடம் வந்து நீங்கள், அதாவது அரசினுடைய ஒரு உச்ச இடத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டிலையும் அரசியலுடைய தாக்கமோ குறுக்கீடோ இருக்குதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இவர்கள் அதில் வந்து எந்த நிலைப்பாடோடு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நாம் பேச முடியுமே ஒழிய எந்த விதமான அரசியல் குறிக்கோடும் ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்னு நாம் வெளியிலேருந்து சொல்கிறதுக்கு நம்மகிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. இவங்களுடைய, அதாவது நம்ம சட்ட வார்த்தையிலே சொல்ல போனால் இந்த கேஸ் ஆஃப் த மெரிட் ஆஃப் த கேஸ், அதுதான் வந்து நாம் வந்து பேச முடியும். இதுக்கு பின்னாடி யாராவது இருந்து தூண்டி விட்டாங்களான்னா அப்படிலாம் பேசுகிறதுக்கான முகாந்திரம் இப்போ நமக்கு வந்து இல்லை. இவங்க வச்சிருக்கிற பிரச்சனை என்ன, அது என்னங்கிறதா நம்ம வந்து பேச முடியும். ஆனால் இது வெளியே அரசியலாகத்தான் ஆக்கப்படும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அரசியலாக்கப்படும். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன், வழக்கறிஞர் குமாரதேவன், இருவரையும் வரவேற்கிறேன். வணக்கம். சுமன் சி ராமன், பொதுவாக 2 விஷயங்கள் டெல்லியை கூர்ந்து கவனிக்கிறப்போ மூத்த வழக்கறிஞர்கள், ஏன் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் 2 கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சிலர் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த துறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், விமர்சனங்களை வெளிப்படையாக பேசியது சரின்றாங்க. சிலர் இப்படி பேசியிருக்க கூடாது, மக்களை சந்திச்சு பேசினது ஒரு தவறான முன்னுதாரணம்ன்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் முன்னாடியே இது புகஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அடிப்படையாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த முதல்ல இது எங்கே பிரச்சனை வெடிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரசாத் மெடிக்கல் காலேஜ் கேஸில், அந்த மருத்துவக் கல்லூரி கேஸில் வந்து ஒரு முன்னாள் ஒரிசா ஹைகோர்ட்டினுடைய முன்னாள் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி கைது செய்யப்படுறாரு சிபிஐயால். அதற்கு பிறகு அவர் வந்து யாரோ ஏஜென்ட் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் நான் என்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருகிறது. ஸோ இந்த கேஸை வந்து காமினி ஜெய்ஸ்வால் அவங்க அந்த அமைப்பு அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ரீதியாக அவங்க கேஸ் போடுறாங்க. ஸோ இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட் நம்பர் 2 ஜஸ்டிஸ் செலமேஸ்வரிடம் அதை கொண்டு போகிறாங்க. அவர் வந்து அதை ஹியர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரு. கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஒன்று அமைச்சிடுறாரு. இது ரொம்ப முக்கியமான மேட்ரு, ஏன்னா மிக முக்கியமான நபர்கள் மீதும் குற்றச்சாட்டு இருக்குங்கிற ரீதியாக அவங்க கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அமைச்சிடுறாரு. அந்த பெஞ்ச் அமைச்ச அந்த ஆர்டரை வந்து தலைமை நீதிபதியினுடைய உத்தரவு பேரில் அது ஓவர் டர்ன் பண்ணுறாங்க. இன்னொரு பெஞ்சு அவர் அமைக்கிறார். ஸோ இங்கே தான் முதல்ல சிக்கல் வருது. இன்னைக்கு வந்திருக்கிற இந்த லோயா கேஸ்லையும் வந்து என்ன கவலை அளிக்கிற ஒரு விஷயம், அது வந்து ஜஸ்டிஸ் கோகோய் சொல்லியிருக்கிறது. அதாவது இந்த ப்ரெஸ் மீட்லேயே அவர் சொன்னது வந்து இஸ் இட் அபவுட் ஜஸ்டிஸ் லோயா கேஸ்னா எஸ்ன்னு அவர் சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில். அதில் என்ன நடந்திருக்குன்னா, மும்பை ஹைகோர்ட்டில் ஏற்கனவே இந்த மேட்டர் வந்து இதில் வந்து ஒரு விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தர் பெட்டிஷன் மூவ் பண்ணுறாரு, இங்கே நீங்கள் கேட்கணுன்ட்டு. ஸோ அங்கே இருக்கிற துஷ்யந்த் தவே என்ன சொல்கிறாரு, அதுக்கு வழக்கறிஞர், இல்லைங்க மும்பையில் ஏற்கனவே இந்த மேட்டர் இருக்குது, நீங்கள் இதை கேட்குறது சரியில்லை. ஆனால் திருப்பியும் அதே ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா கிட்டே இந்த மேட்டர் திருப்பியும் போகுது. ஸோ முதல் இதுவும் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் கேஸ்லையும் ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா உடைய பெஞ்சுக்கு போகுது. இந்த மேட்டரும் ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா பெஞ்சுக்கு போகுது. அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, பாம்பே ஹைகோர்ட்டில் இந்த மேட்டர் இருக்கு. ஏற்கனவே ஒரு பிரசாந்த் பூஷன் இந்த வழக்கு மெடிக்கல் காலேஜ் வழக்கு தொடர்பாக சொல்றப்ப சட்டத்தை மீறார் தலைமை நீதிபதி. சில நீதிபதிகளுக்கு வழக்கு ஒதுக்கப்படுகிறது, இதுல உள்நோக்கம் இருக்குதுன்னு நேரடியான குற்றச்சாட்டை இப்ப வைக்கிறார். இல்ல, அதாவது உள்நோக்கம் இருக்கிறது இல்லைங்கிறது வேறங்க. அதாவது வழக்கமா உங்களுக்கு சட்டத்திலேயே காமனஸ்டா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் பொழுது அதை நீங்களே வந்து விசாரிக்கிறதுல அது யாருமே அந்த மாதிரி எனி டைம் உங்கள் மேலேயோ உங்க குடும்பத்து மேலேயோ இல்ல நீங்களே முன்னாடி ஒரு வழக்கறிஞராக இருக்கும்போது அந்த கிளையண்ட் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வழக்கம் நீதிமன்றங்கள்ல இது வழக்கம், அவங்க அந்த கேஸ்ல அவங்க அப்பியர் ஆக மாட்டாங்க, இல்ல அவங்க உட்கார மாட்டாங்க ஜட்ஜா அந்த கேஸ் மேல. வேற ஏதாவது வேற யாருக்காவது ரெக்யூஸ் தெம்செல்ஸ்னு பேரு. ஸோ இந்த முறையும் வந்து இதுதான் கேட்டிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த மெடிக்கல் காலேஜ் கேஸில்
முதல் வாட்டி கேட்குற அந்த கேஸை ஹியர் பண்ண ஜட்ஜி ஜஸ்டிஸ் கன்வில்கர் அவரை வந்து இவங்க கோர்ட்லேயே கேட்குறாங்க நீங்கள் தயவுசெய்து இதுலேருந்து விலகிடுறீங்களான்னு. நான் விலக மாட்டேங்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து இந்த நீதிபதிகள் பவர்னு சொல்லலாமா? இல்லை, அதாவது உறுதியா குற்றச்சாட்டு என்று எதுவும் வைக்கப்படவில்லை. ஆனால் இதெல்லாமே வந்து ஏதேனும் இவர்கள் நீதியரசர்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம் இந்த மேட்டர்ஸ் பற்றி. பட் அடிப்படையாக இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து இதுக்கு மேலே அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம். அதான் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் நேராக மீடியாவுக்கு வந்தீங்க, ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கலாமே அப்படின்ட்டு. அந்த ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம். இல்லை மீடியாட்ட சொல்கிறது அவங்களால வேற என்ன பண்ண முடியும்? அதை மீறுவதற்காக அவர்கள் முயற்சி செய்து ஒரு பெஞ்ச் கான்ஸ்டிடியூட் பண்ணி அதுக்கு அந்த மேட்டரை கொண்டு வராங்க. அதை ஓவர் டர்ன் பண்றது தான் அடுத்த நாள் வந்து நடக்குது. ஸோ இதை தவிர அவர்களுக்கு 2 ஆப்ஷன். ஜனாதிபதி கடிதம் எழுதியிருக்கலாம், ஒன்று மீடியாவுக்கு வரலாம். வேற என்ன பண்ண முடியும்? திரு சொக்கலிங்கம், நீதிபதிகள் மீடியாவை சந்திக்கலாமான்ற ஒரு கேள்வியே இருக்கிறது. மக்களுக்கு எதற்கு இதெல்லாம் வெளிப்படுத்தணும்? மக்களின் உணர்வுகளுக்கு ஏற்பதான் நீங்க தீர்ப்பு எழுத போறீங்களா? எதற்காக நீங்க மீடியாவை சந்திச்சீங்கன்ற ஒரு ஒரு கோணமும் இருக்கே. இது அன்பிரசிடென்டட். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த கடந்த சுப்ரீம் கோர்ட் 1950லேருந்து 68 ஆண்டுகளில் இது வரைக்கும் மீடியாவை எந்த நீதிபதி ரிட்டையர் ஓய்வு பெற்ற பிறகு சந்திக்கிறது வேற. ஆனால் நீதிபதியாக பணியாற்றி கொண்டிருக்கும் போது பத்திரிகையை சந்திக்கிறது இதுதான் முதல் தடவை. உலகத்துலேயும் நீதிபதிகள் நீதிமன்றங்கள் வந்து மீடியாவை சந்திக்கிறதுங்கிறது வந்து அந்த மாதிரி நடந்ததாக எந்த செய்திகளும் இல்லை. ஸோ இது அடிப்படையில் பார்த்தோம்னா இட் இஸ் அன்பிரசிடென்டட். முதல் முறையாக உதாரணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதற்காகவே அது தவறானதுன்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு மீடியா சந்திக்கக்கூடாதுன்று வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. மீடியாவை சந்திக்கிறது தப்பு. இது வந்து இட் இஸ் அ டெக்கோரம். நீதிபதிகள் வந்து பேப்பர் கூட படிச்சுட்டு வந்து விசாரிக்கக்கூடாதுமாங்க. ஏன்னா அதனுடைய தாக்கம் இருக்கும். ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்தித்தாளில் வரும். ஸோ ஜென்ரலாக பப்ளிக் இதுக்கு கூட போக மாட்டாங்க நீதிபதிகளாக இருக்கிறவங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் உண்டு. ஸோ இது ஜுடிஷியல் டெக்கோரம். இது வந்து அவங்களுக்குன்னு ஒரு அவங்களா வகுத்துக்கிட்ட ஒரு எத்திக்ஸ் தானே தவிர சட்ட ரீதியாக வந்து அவங்க இது வந்து பார்க்கக்கூடாது, மீடியாவுக்கு போகக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இது ஒரு சிச்சுவேஷன் எல்லையை மீறி போகும்போது அவங்க வந்து மீடியாவுக்கு வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 2 விதமாக நான் சொல்லுவேன். சூழல் எல்லையை மீறி போயிடுச்சு. சூழல் எல்லையை மீறி போயிடுச்சு. எந்த இடத்துல? அதாவது இது நான் 2 விதமாக இதை பார்க்குறேன். நீதிபதிகள் வந்திருக்கக்கூடாது. இது வந்து நீதிமன்றத்தினுடைய மதிப்பை வந்து பப்ளிக்கில் வந்து நீதிபதிகள் இப்படி சொல்கிறது வந்து மக்களின் நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு வைத்திருக்கிற மதிப்பு கொஞ்சம் இறங்க தான் செய்யும். நீதிபதிகளே வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து மற்றவங்க மாதிரி வந்து பண்ணுறதுங்கிறது வந்து அப்படின்னா திரு சொக்கலிங்கம், நீதித்துறைக்குள் புறையோடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் அதான் நான் இன்னொரு வரேன். இது ஒரு பக்கம் இருக்க, ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி கொண்டு வரது? இந்த செல்லமேஸ்வர் இன்னைக்கு சொல்லலை, கடந்த 1 ஆண்டு 2 ஆண்டுகளாகவே கொலீஜியம் சிஸ்டம் சரியில்லை, உள் விவகாரங்கள் சரியில்லை. அரசியல்னா கட்சி அரசியல் கிடையாது, நீதித்துறைக்கு உள்ளாகவே உள்ள அரசியல். நம்ம அப்படி தான் பார்க்கணும். வெளியீடுகளும் இருந்திருக்கலாம். ஸோ இதை எப்படி வெளியில் கொண்டு வரது? அவரும் 2 வருஷமாக அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி செல்லமேஸ்வரை பற்றி பத்திரிகையில் அவருடைய செய்திகள்லாம் வந்திருக்கு, கொலீஜியன் சிஸ்டம் ஃபங்க்ஷனிங் பற்றி. இப்போ அவர் டாக்டர் சுமன் சொன்ன மாதிரி தற்போது நடந்த 2 விஷயங்கள் அதெல்லாம் வந்து நீதித்துறையில் வந்து அப்படி நடந்திருக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு பெஞ்சுக்கு அலாட் பண்ணினா ஒரு கேஸை ஒருத்தர் அதாவது நோபடி கேன் பி அ ஜட்ஜ் இன் இஸ் ஓன் காஸ். ஒரு சம்மந்தப்பட்ட நீதிபதியின் மீது குற்றம் இருக்கும்போது அவரே அந்த வழக்கை எடுத்துக்க கூடாது. ஸோ அதனால இன்னொரு நீதிபதிகளை நம்ம அனுமதிக்கிறது இல்லை, கிடையாது. தெரியாது இருக்கிற பட்சத்தில் அனுமதிக்கிறது இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மறைந்த தலைமை நீதியரசர் அல்டமாஸ் கபீர் அவர் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது இதே மாதிரி சில, அதாவது வேற பெஞ்சில் இருந்த சில கேஸுகளை தன் பெஞ்சுக்கு முன்னாடி கொண்டு வந்து தான் ஓய்வு பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அதுல தீர்ப்பு கொடுக்கிறார். அதுல அந்த மாதிரி ஒரு கேஸ் நீட்டினுடைய ஸ்ட்ரைக்கிங் டவுன். ஸோ அப்பவே வந்து இந்த சர்ச்சை, இதை பற்றி விவாதம் வந்து இன்னைக்கு தொடங்கல, பல நாட்களாக ஆமா சில ஆண்டுகளுக்கு முன்பே இது தொடங்கி அதை இப்போ இதனுடைய ஒரு சூழல் எல்லையை மீறிட்டது அப்படின்னு சொல்றீங்க. பல நாட்கள் பேசப்பட்டதுதான் அந்த எல்லையை மீறுதல்னு நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? ஜட்ஜஸ் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ். அரசியலமைப்பு சட்டத்தின் பேர் அவங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்கள மற்ற துறையை சேர்ந்த மாதிரி நீக்கிட முடியாது, இம்பீச்மெண்ட் தான் பண்ண முடியும்.
அவங்களுக்கு கட்டுப்பாடுகளும் உண்டு, அதே சமயத்தில் அவங்களுக்கு உரிமைகளும் உண்டு, பவர்ஸும் அதிகம். இவங்க இந்த விஷயத்தை இப்படி அவர் சொன்ன மாதிரி ஒன்று ஜனாதிபதிக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லை வந்து பத்திரிகை மூலமாக அவங்க அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய ஜுடிஷியல் கான்ஷியன்ஸ் 20 வருஷம் கழித்து, அன்றைக்கி அவர் செல்லமேஸ்வர் சொல்லும்போது அதுதான் சொன்னார், நாளைய பாரதம் நாளைய வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க, நீங்கள் எல்லாம் சகிச்சிட்டு இருந்தீங்களா, இதுக்கு நீங்கள் எதிர்த்து குரல் கொடுக்கலையா, நீதிபதிகளாக இருந்து அவர்களே சில விஷயத்தை சரி செய்ய முடியாத போது அவங்க வேறு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. ஸோ அதனால தான் அவங்க இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு பக்கத்தில் இது தவறு ஏற்புடையது ஆகாது சரின்னு நினைக்கிறீங்களா, எப்படி நினைக்கிறீங்க? எனக்கு அதான் 2 விதமான சூழல். அடிப்படையில் வந்திருக்கக்கூடாது, ஆனால் இதை எப்படி வெளியில் கொண்டு வருது இந்த விஷயங்களை, இது பப்ளிக் டிபேட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பனிங் பேண்டோராஸ் பாக்ஸ். திரு சீனிவாசன், இவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கலாமா வேண்டாமா, அது உகந்ததான்றதெல்லாம் தாண்டி உச்சநீதிமன்றத்திலேயே நீதித்துறை சார்ந்த நிர்வாக அமைப்பு சீர்குலைந்து இருக்கிறது. அப்போ ஒரு சாமானியனுக்கு எப்படி நம்பிக்கை வரும் நீதியின் மீது, நீதித்துறையின் மீதுன்ற ஒரு கேள்வி வந்துருதே. இல்லை, இந்த இஷ்யூவில் ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் மேலே இருந்த நம்பிக்கை முற்றுமாக தளர்ந்து விடும் இந்த நிகழ்ச்சியால் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது வந்து நாட்டில் நடக்கிற எந்த ஒரு சின்ன கேஸ், ஒரு ஆடு திருடின கேஸ், ஒரு பிக் பாக்கெட் கேஸ்லேருந்து இன்னைக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏஸ் போய் ஸ்டேட்டுக்கும் ரிவர் ப்ராப்ளம், ஒரு சட்டம் இயற்றுனாங்கன்னா அது வந்து சாசன சட்டப்படி அது செல்லுமா செல்லாதா, இது அத்தனை பிரச்சனைகளையும் கீழே இருந்து எடுத்துகிட்டு போய் கோபுரம் மாதிரி டிசைட் பண்ண வேண்டிய ஃபைனல் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் தான். சரி, இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு 4 ஜட்ஜஸ் வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து இங்கே வந்து டெமோக்ரஸி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை பூசி மொழிகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ திங்க் த இமேஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் கான் டவுன். 4 பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. 4 பேர் இன்னும் எதுவும் சொல்ல சார். நீங்க கிட்டத்தட்ட 1/5 சார், 1/5 ஆஃப் த ஜட்ஜஸ் கிட்டத்தட்ட. இப்போ அந்த 4 பேரும் அண்ட் தே ஆர் த சீனியர் மோஸ்ட். சரி, இப்போ இந்த 4 பேருங்கிறது இந்த 4 ஜட்ஜு நீங்க சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இந்த 4 ஜட்ஜும் சீஃப் ஜஸ்டிஸுக்கு அடுத்து தே ஆர் சீனியர் மோஸ்ட் அண்ட் இது வரைக்கும் நல்ல பேர் வாங்கியிருக்கிற ஜட்ஜஸ். இவங்க 4 பேரும் வந்திருக்கிறாங்கிற பட்சத்தில் இப்போ இதை பூசி மொழிக்கு என்ன பிரயோஜனம்? நிச்சயமா சுப்ரீம் கோர்ட்டோட இமேஜ் ஹேஸ் கான் டவுன். இப்போ இது வந்து நிச்சயமா தனி மனுஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் மேல இருக்கிற மரியாதை, மதிப்பு, அதன் மேல் இருக்கும் நம்பிக்கை கண்டிப்பாக கெட்டு போகும். நான் இதுல முக்கியமாக இன்னொரு பார்வையும் இருக்கு திரு சீனிவாசன். அந்த நெறிமுறைகள் டாக்டர் சொன்னதுக்கு ஒரே ஒரு வெளியே வந்திருக்காங்க தைரியம். அதாவது எங்கேயுமே வந்து எல்லாமே சரியா இருக்கு அரசுடைய அமைப்புகளிலோ இல்ல ஜுடிஷியரியிலோ யார் மக்கள் வந்து நினைக்கிறாங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. மக்களுக்கு தெரியும் எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு வந்து இது வந்து ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்கிறேனே தவிர ஜனநாயகத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய மீது மக்கள் வைத்திருக்கிற மதிப்பை இது குறைக்காது. இந்த 4 men have come out, they have stood up. அவங்க எதை அதுல மிக முக்கியமா பார்க்கணும், ரஞ்சன் கோகோய் அடுத்த தலைமை நீதிபதி இல்ல வெளிப்படையாக அவர்கள் பேசியதனாலேயே நம்பிக்கை வந்துருமா? ஒரு அமைப்புல வந்து நீண்ட நாட்களாக பிரச்சனை இருக்குதுன்னு பேசப்பட்டிருக்கிறது. ஆனா கிட்டத்தட்ட புனித பசு போல அதுக்குள்ள இருந்து எதுவும் குரல் வரல. இல்ல யாராவது ரிட்டையர் ஆன பிறகு வந்து சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. இதுலயும் ஒரு சிலர் இப்ப ரிட்டையர் ஆக போகக்கூடியவங்க தான். அதனால வந்து அப்படிப்பட்ட நிலைமைகள் தொடர்ந்து இருந்தது. இப்போ வெளிப்படையா 4 பேர் ஒன்னா சேர்ந்து வந்து சொன்னது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் பாருங்களேன், ஒரு பக்கம் இந்த ஜுடிஷியல் ரீச், ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பற்றி எல்லாம் பேசுகிற நாடு தான் இது. நீதித்துறை வந்து சட்டம் இயற்றும் துறையின் மீது கை வைக்கக்கூடாது என்று எதிர்த்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி யாரோ ஒருத்தர் பூனைக்கு மணி கட்ட வேண்டியிருக்கு. அது ஒரு பூனை அந்த மணி கட்டக்கூடிய வேலையை வந்து இவங்க செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இது வந்து தவறுன்னு சொல்ல. இப்போ டாக்டர் சொல்கிறத நான் ஒத்துக்கல. என்னன்னா இதனால மக்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் மேல இருக்கிற மரியாதை எகிரிடும். இல்ல சரி, நான் சொல்றேன் இருந்த மதிப்பு இறங்கிடும் தான் நான் சொல்றேன், மதிப்பு இல்லைன்னு நான் சொல்லல. இருந்த மதிப்பு இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப டாக்டர் சொல்ற மாதிரி இந்த 4 பேர் பேசிட்டதுனால பிரச்சனை முடிஞ்சல சார், இன்னும் 20 பேர் சைலண்டா இருக்காங்களே. அப்ப யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்? இது வந்து பேசி மழுப்பும் விஷயம். இப்ப இதுல என்னன்னு கேட்டா இப்ப ஒரு நிமிஷம் 4 பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மேல தான் அலிகேஷன் சொல்றாங்க. இட் இஸ் வெரி கிளியர். மீதி 20 பேர் சும்மா இருக்கிறாங்களே. அப்ப இது என்ன பெருமையா? அதுவும்
நாட்டுல வந்து கோழி திருடின கேஸ்ல இருந்து கான்ஸ்டிடியூஷன் கேஸ் வரைக்கும் டிசைட் பண்ண போற ஒரு கோர்ட்ல டெமோக்ரஸி இல்லைன்னு ஒரு பிரஸ் மீட்ல வந்து 4 ஜட்ஜஸ் சொல்றாங்க அப்படின்னா இது பெருமைப்படக்கூடிய விஷயமா? நிச்சயமாக இது இல்லை. நிச்சயம் பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல. ஆனால் சீனிவாசன் ஒரு வழக்கறிஞராக உச்சநீதிமன்றத்தின் ஜனநாயக தன்மையை தாண்டி சாமானியனுக்கு இருக்கக்கூடிய கவலை எதிர்பார்ப்புன்றது அங்கு வழங்கப்படுகிற நீதி தான். அது அவனுக்கு போய் சேர்ந்ததான்னு அது இதுவரைக்கும் இருந்திருக்கிறதா, இனி இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். இது வரைக்கும் எடுத்துக்கங்க, நிச்சயமா வந்து ஒரு காமன் மேனுக்கு கோர்ட்ஸ் தான் லாஸ்ட் ரெஃப்யூஜ். நம்ம நாட்டுல அப்படிதான் இருந்திருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னா இது வரைக்கும் இருக்கிற சட்டம் ஒழுங்கு, இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற தர்மம் கூட நிச்சயமா கிடைச்சிருக்க சான்ஸ் கிடையாது. கோர்ட்ஸ் தான் தேர் த லாஸ்ட் ரெஃப்யூஜ். பட் இன்னைக்கு நடந்திருக்கிறத பாருங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் முடிவு பண்ண வேண்டிய, இப்ப ஒண்ணும் இல்ல சார், ஜட்ஜஸ் செலெக்ஷன் வந்து காலேஜியம் பண்ணக்கூடாது, அதை வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு அதிக ரோல் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து இட் வாஸ் டிக்ளேர்ட் வாய்ட். இப்ப அப்படி டிக்ளேர் பண்ண கோர்ட்லயே டெமோக்ரஸி இல்லை அப்படின்னா அப்ப நம்பகத்தன்மை என்ன? குமாரதேவன் பேசலாம். தலைமை நீதிபதி தகுதி நீக்கம் குறித்து நாட்டு மக்கள் முடிவு செய்யட்டும் அப்படின்னு 4 நீதிபதிகள் சொல்றாங்க. எல்லா பிரச்சனை, நம்ம இதுவரைக்கும் பேசிய நீதித்துறை சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தலைமை நீதிபதியை குற்றம் சுமத்தி இவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். நீங்க எப்படி பார்க்கிறீங்க இந்த பிரஸ் மீட்? தலைமை நீதிபதியை குற்றம் சொல்லி தப்பித்துக் கொள்கிறார் என்னால் ஏற்றுக்க முடியாது. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக நீதிபதிகள் இருக்க வேண்டும் என்பதில் வந்து மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே சமயத்தில் இவர்களுக்கு எந்த அளவிற்கு அந்த மன அழுத்தம் இருந்தால் இவ்வளவு நாளுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று இருப்பதை வெளிப்படுத்தியிருப்பார்கள் என்ற அந்த கோணத்தில் நம்ம வந்து பார்க்கணும். இன்னொன்று, ஏதோ சாதாரணமாக வந்து தலைமை நீதிபதி மேலே சொன்னாங்களே, அந்த 7 பக்கம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கடிதம், அவருக்கு கொடுத்துருக்க அந்த தலைமை நீதிபதிக்கு கொடுத்துருக்க கடிதத்தில் பல செய்திகள் சொன்னாலும் ரொம்ப முக்கியமான சில செய்திகள் சொல்லியிருக்காங்க. சார்ட்டர்ட் ஹைகோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹைகோர்ட்டில் சென்னை, கல்கத்தா, மும்பை 3 ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய மரபுகள் காப்பாற்றப்பட்டு வருகின்றது. அப்புறம் அலாட்மெண்ட் ஆஃப் அந்த போர்ட்ஃபோலியோஸ், வழக்குகளை வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது, அதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் நேற்று வரைக்கும் இந்த வழக்கில் வந்து ஒரு நீதிபதிகிட்ட வழக்குகள் அனுப்புகிறாங்கன்னா அதை முழுமையாக அந்த சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வாரத்துக்கு முன்பு அல்லது 2-3 நாட்களுக்கு முன்பு அந்த ஃபைல்லாம் போயிடும். அவங்க வந்து படிச்சுக்குவாங்க. படித்துட்டு இந்த வழக்கில் வந்து இப்படி செய்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான ரிசர்ச்சும் பண்ணுவாங்க. திடீர்னு அந்த வழக்கை வந்து இன்னொரு நீதிபதிக்கிட்ட மாற்றி அல்லது தனக்கே அந்த வழக்குகளை மாற்றி செய்யும்போது அவர்களிடம் ஒரு வார்த்தையை வந்து கேட்கலாம், அல்லது இந்த மாதிரி வந்து வேறு இடத்துல வந்து நான் அந்த வழக்கை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜனநாயகத்தன்மை வந்து இல்லை, திடீர்னு எடுக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த 7 பக்க கடிதத்தில் இருக்கக்கூடிய சாராம்சத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேரடியாக வந்து அவர்களுக்கு வந்து கடிதம் அனுப்புறாங்க, தலைமை நீதிபதிக்கு அனுப்புறாங்க. ஒரு ஈகோ கிளாஷ் மட்டுமே புரிஞ்சுக்க முடியல. இல்ல ஈகோ கிளாஷ் அவங்கள்ட்ட கருத்து கேட்கல, ஏன்னா அவங்க சொல்றது கேட்கவில்லை மொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அந்த அளவுக்கு மட்டும் சுருக்கி பார்க்க முடியுமா? தெளிவாக சொல்றாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல, தெளிவா சொல்றாங்க. இல்ல தெளிவா அட்மினிஸ்ட்ரேஷன்ல சொல்றாங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபு. அந்த மரபை மீறி அந்த ஒர்க் அலாட்மெண்ட் வந்து திருப்பி வாங்கி அல்லது வந்து வேற ஒருத்தருக்கு மாற்றும் போது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் வேற எங்கும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏன் வந்து வெளியில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே, மக்களுக்காகத்தான் இந்த ஜுடிஷியரி, மக்களுக்காகத்தான் இந்த அரசு, மக்களுக்காக தான் எல்லாமே சொல்கிறாங்க. லிங்கன் சொன்னது போல ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள், டு தி பீப்புள்ங்கிறது தான். ஆக மக்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரியணும். ஏன்னா அரசல் புரசலாக தலைமை நீதிபதி தகுதி நீக்கம் குறித்து மக்கள் முடிவு செய்யட்டும்னு சொல்ற இடம் இருக்குல்ல, மக்கள் எப்படி முடிவு செய்வாங்கன்ற ஒரு கேள்வியை வந்து சோலி சொராப்ஜி செய்திகளை வந்து வெளிப்படையாகவும் அல்லது வந்து வெளிய அளவில் பேச முடியாத அளவில் இருக்கும்போது ஏதோ ஒரு செய்தி பேசினா நம்ம மேல் கண்டெம்ட் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு சிலர் வந்து ஊரறிந்த ரகசியம் போல பேசுறது வந்து மாற்றி மக்கள் மத்தியில் வெளியில வரணும் அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எது கண்டெம்ட் எது கண்டெம்ட் இல்லன்றது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கே தெரியாது. இத வந்து ஒரு ப்ரொசீஜர் மேட்டர் ஆஃப் தயவு செய்து பார்க்காதீங்க. இது ப்ரொசீஜர், எனக்கு கொடுக்க வேண்டிய, எனக்கு வந்துட்டு இருக்கிற அந்த பெஞ்ச் முன்னாடி இருக்கிற கேஸை இன்னொருத்தர் எடுத்துட்டு போனாருங்கிற மேட்டர் கிடையாது. அத வந்து லெட்டர்ல எழுதிருக்காங்க. அவங்க இல்ல அவங்க சொல்லிருக்காங்க. என்ன சொல்றாரு திரு சுமன் ஸ்ரீராமன்? என்ன சொல்றாரு? இருங்க என்ன சொல்றாரு?
நாங்க இதை செய்யலைன்னா 20 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்க 4 பேர் எங்கள் ஆன்மாவை வித்து விட்டோம், we have sold our souls-னு இந்த நாடு சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லக்கூடாதுங்கிறாரு. வெறும் ஒரு கேஸை ஒரு பெஞ்சிலிருந்து இன்னொரு பெஞ்சுக்கு மாத்தினதுனால யாராவது வந்து சோல்ட் யார் சோல்ஸ்னு சொல்லுவாங்களா? இது வேற ஏதோ இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளே மக்கள் முன்பு நீதித்துறை சார்ந்த விவாதத்தை தொடங்கினதுனால கேட்கிறேன் திரு ஆலி செந்தில்நாதன், இல்ல இதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குன்னா எது இருக்கு? ஒண்ணு அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க கவனிக்கணும். We are not mentioning details only to avoid embarrassing the institution. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றத்துக்கு எந்த கலங்கமும் வரக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அதை தவிர்க்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன விஷயங்களெல்லாம் அவங்க வந்து முன்வைக்க போகிறாங்கன்றதுக்கான சிஸ்டம் வந்து இனிமேல் தான் கிரியேட் ஆகணும். அதனால் வந்து நம்ம அந்த பொறுப்பான தன்மையை நம்ம முதல்ல மதிக்கணும். அதாவது எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் இவரோட பட்டியலை கொண்டு வந்து இப்படி பண்ணார் இப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு சொல்கிற விஷயம் அது கிடையாது. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஒரு குறிப்பிட்ட கேஸில் இந்த லுத்ரா கேஸ் கர்ணன் வழக்கு நீதிபதி கர்ணன் தொடர்பான ஒரு கேஸில் இந்த அதாவது மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு முறை இருக்கிறது. இந்த வழக்குகளை விவாதிக்கிறது சம்பந்தமாக, நீதிபதிகளை நியமிப்பது சம்பந்தமாக, குறிப்பாக வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை நியமிப்பது, அவங்களுக்கான அந்த இம்பீச்மெண்ட் தவிர மற்ற ஒரு பிரச்சனை வருது, ஒரு நீதிபதி மேலே ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு எப்படி வந்து தீர்ப்பு சொல்வதுங்கிறது சம்பந்தமான பல ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அது தொடர்பான ஒரு பிரச்சனையில் விவாதம் வருது. அந்த ஒரு விசாரணை என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், ஃபுல் பெஞ்ச், மொத்த பேரும் உட்காந்து தான் முடிவெடுக்க முடியும் என்பதை போன்ற ஒரு தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு தான் விவாதிக்க முடியும். தலைமை நீதிபதியிலிருந்து அத்தனை பேரும் அதில் இருக்கணும், இருந்தால் தான் விவாதிக்க முடியும் என்பதை போல மிக மிக ஆழமான தீவிரமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தவறான முறையில் வந்து அதை வந்து விசாரிச்சிருக்கிறாரு. இல்லை அதற்கு இவர்களெல்லாம் சொன்ன பிறகும் கூட மாற்றிக்கலை என்பதை போன்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த கடிதத்திலே இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விட அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒன்று நீண்ட காலம் மரபை பின்பற்றலை அப்படிங்கிறதுனால மட்டும் பிரச்சனை இல்லை. அவர் சுமசிராமன் சொன்னது போல் வெறும் ப்ரொசீஜர் மட்டும் பிரச்சனை இல்லை. கன்வென்ஷன் அப்படிங்கிறது சட்டத்தில் வந்து எழுதப்பட்ட சட்டத்துக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ அதை விட கூடுதலான மதிப்புள்ள ஒரு விஷயம் இந்த மரபுகள்ங்கிறது. ஏன்னா எல்லாமே எழுதியிருக்க முடியாது. இந்த ரோஸ்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. தலைமை நீதிபதிக்கும் மற்ற நீதிபதிகளுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தா சட்டப்படி எந்த வித்தியாசம் இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ். அங்கே இருக்கிறவங்கள முதல் இடத்தை அவர் கொடுத்துருக்குறாங்க. வேற எந்த கூடுதல் அதிகாரமும் அவருக்கு இல்லை. அவருக்கு சில கூடுதல் பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகளை வந்து அவங்க வந்து இப்போ இந்த ரோஸ்டர், அதாவது எந்த வழக்கு யாருக்கிட்ட போகணுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி வந்து அவங்க கொண்டு வருவாங்கன்றதுக்கும் பல மரபுகள் இருக்கிறது. அதாவது தலைமை நீதிபதிக்கு வந்து அந்த அதிகாரம் இருந்தாலும் கூட அதை அவர் எப்படி செய்யணுன்றதுக்கு நீண்ட கால மரபு இருக்கிறது. அதனால தான் இந்த கடிதத்தை நீங்கள் பேசின கடிதத்தையே அவர் நண்பர் சொன்னதை போல வந்து மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா ஹைகோர்ட்ஸில் இருந்த மரபுகளிலிருந்து தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலோ சாக்சன் சட்ட நீதிகளின் அடிப்படையிலிருந்து முதல்ல அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த மரபுகள் நீண்ட காலமாக இந்தியாவில் அல்லது இந்த ஆங்கிலோ சாக்சன் சட்டமுறைகள் பயன்படுத்தப்படுகிற பல்வேறு நாடுகளில் ஒரு இந்த ஒதுக்கீடுகளை எப்படி செய்யணும், நீதிபதிகள் மேலே ஒரு குற்றம் வந்தால் எப்படி அதை தவிர்க்கணும் இல்லை தீர்க்கணும், இது போன்ற விஷயங்களுக்கான அந்த அந்த அடிப்படை இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப 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 முக்கியமானது. அந்த முக்கியத்துவத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி வந்து உணராமல் ஒரு முடிவை எடுக்கிறாரு. அதை இவங்க எதிர்க்கிறாங்க. தொடர்ச்சியாக போய் 4-5 மாசமா சொல்லி பார்க்குறாங்க. இன்னைக்கு காலையிலையும் தலைமை நீதிபதியை சந்திச்சு அதை சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி தோல்வி அடைகிறது. அதனால தான் வெளியே திரு சீனிவாசன், கடந்த சில மாதங்களாக விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடப்பதாக 4 நீதிபதிகளும் குறிப்பிடுறாங்க. திரு ஆலி செந்தில்நாதன் சொன்னது மாதிரி மரபுகள் மீறப்பட்டிருக்கு அப்படின்னா இது ஏன் நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமாக எழுது. ஏன் இதை இவர்களால் தடுக்க முடியல? அப்போ உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது? ஏன்னா மக்களுக்கு எதுவும் தெரியாது, வெளியிலிருந்து பார்வையாளர்கள் தான். உள்ளுக்குள்ளே என்ன போயிட்டு இருக்கு? இல்லை, இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது இதில் வந்து நம்ம எடுத்த எடுப்பில் யாரையுமே தவறு சொல்லிட முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எவ்ரிதிங் இஸ் நாட் ஃபைன். பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து இந்த 2-3 மாதமாக இந்த பிரச்சனை நடக்குதுங்கிறது வந்து இது சரியில்லை. நீதியரசர் செல்லமேஸ்வர் ப்ரெஸ்ஸில் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, ப்ரெஸ்ஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. நான் ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் ப்ரொமோட் ஆக வேண்டிய சமயத்தில் என்னோட ப்ரமோஷன் வேண்டுமென்றே காலதாமதமாக்கப்பட்டது. எனக்கு முன்னால் எனக்கு பின்னால் வர வேண்டியவர் எனக்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தார். அந்த நேரத்தில் எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரமோஷனை கொடுத்திருந்தால் நான் சிஜேஐ ஆகியிருப்பேன் அப்படிங்கிறத இந்த கருத்தை செல்லமேஸ்வர் ப்ரெஸ்ஸுக்கு 2 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். அதனால இது 3-4 மாசமா பாயில் ஆகுதுங்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரமோஷனை டயத்தில் கொடுக்கல, நான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகியிருப்பேன், என்ன சீஃப் ஜஸ்டிஸ் என்ன வந்து ஒரு வாய்ப்பை வந்து காலேஜியம் என்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு. அதே மாதிரி நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக வேண்டிய ஒரு வாய்ப்பை என்னிடமிருந்து பறித்து விட்டார்கள், நான் ஹைகோர்ட் ஜட்ஜா ரிட்டையர் ஆகிறேன். இந்த மாதிரி நியூமரஸ் இன்ஸ்டன்சஸ் சொல்ல முடியும். ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட் நடக்குதுன்னா சுப்ரீம் கோர்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட், சுப்ரீம் கோர்ட்டோட ஜுடிஷியல் சைட், இது ரெண்டிலையுமே நீதி அரசர்கள் மீதே நீதி அரசர்களுக்கு குறைபாடுகள் இருந்திருக்கின்றன. இப்பன்னு இல்லை, நீதி அரசர் சதாசிவம் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது நீதி அரசர் அட்லமாஸ் கபீர் ஒரு பெஞ்ச் டிசைட் பண்ண ஒரு கேஸை அவர்கிட்ட எடுத்துட்டு போய் ரெவியூக்கு மென்ஷன் பண்ணும்போது அவர் சொன்னது லாயரை பார்த்து, we know how you got this order. இதோட அர்த்தம் என்ன? இது வந்து இந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை விட சீரியஸ் ஆனது. ஒரு வழக்கை இவர்தான் விசாரிக்க வேண்டும் ஒதுக்குவதில் இல்லை. நீதி அரசர் அட்லமாஸ் கபிலின் அமர்வு ஒரு உத்தரவை கொடுக்கிறது, அந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு ரிக்வெஸ்ட் பின்னாடி வர சீஃப் ஜஸ்டிஸ் நீதி அரசர் சதாசிவம் அமர்வுக்கு முன்னால் வருகிறது. அப்போது நீதி அரசர் சதாசிவம் சொன்னதாக பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆனது, இந்த அட்லமாஸ் கபீர் நீதி அரசரோட ஜட்ஜ்மெண்ட்டை குறிப்பிட்டு we know how you got this order, எப்படி நீங்க எப்படி இந்த ஆர்டரை வாங்கினீர்கள் என்று எனக்கு தெரியும். இது வந்து இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை விட சீரியஸ் இல்லையா? கட்டாயம். திரு சொக்கலிங்கம், ஒரே ஒரு விஷயம் கடைசியா இதுல என்னன்னு கேட்டா, இது சுப்ரீம் கோர்ட்டோட மதிப்பு உயருது, சுப்ரீம் கோர்ட்ல டெமோக்ரஸி வந்துருச்சு, இதெல்லாம் வந்து சும்மா பேச்சு. இப்ப என்னன்னா there is a problem. ஒரு செட் ஆஃப் ஜட்ஜஸ் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. இதுல என்ன சுப்ரீம் கோர்ட்டோட ரெஸ்பெக்ட் ரெஸ்டோர் ஆகணும்னா இதில் ஆதியிலிருந்து அந்தம் வரை முழு ஆழம் வரை இதுல என்கொயரி வச்சு யார் சொல்றது உண்மை யார் சொல்றது தவறுன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். விசாரணை கண்டிப்பாக வேணும். இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகணும். இன்னைக்கு பேசியது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக பலரும் பார்க்கிற இடத்துல தான் 4 நீதிபதிகள் அவங்க தனிப்பட்ட லாப நஷ்ட கணக்கின் அடிப்படையில் பேசியதா மட்டும் சுருக்கி பார்க்க முடியுமா? இதை நீங்க எப்படி பார்க்கல? இது சுருக்கி பார்க்க முடியாது. இதே ஒரு விமர்சனத்தை ஒரு தனி நபர், ஒரு லிட்டிகண்டோ இல்லை ஒரு வழக்கறிஞரை வச்சிருந்தா கண்டிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்திருப்பாங்க. ஆனால் நீதிபதிகளே வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. சம்திங் இஸ் ராட்டன் இன் ரோம். மார்க்கண்டேய கட்ஜு முன்னாள் உச்சநீதிமன்றம் சொன்னார். இது வந்து இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே இருக்குது. அதாவது ஷெலட், குரோவர், ஹெக்டேன்னு 3 ஜட்ஜை பைபாஸ் பண்ணி சிக்ரியம் சீஃப் ஜஸ்டிஸாக கொண்டு வந்தாங்க. ஹெச்ஆர் கானா வந்து டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால அவருக்கு வர வேண்டிய தலைமை நீதிபதி பதவியை விட்டுட்டு இப்போ அவருக்கு அடுத்ததாக இருக்கிற கன்வென்ஷனை மீறி அடுத்த 2வது ஜட்ஜுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் போஸ்ட் கொடுத்தாங்க. கடந்த 40 வருடங்களாகவே நீதித்துறையில் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல்கள், வெளியிலேருந்து அரசியல் தலையீடுகள், அப்புறம் தனக்கு சாதகமாக ஆர்டர் வாங்கிக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே ஒரு புகைச்சல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. வெளிப்படையாக வந்து வழக்கறிஞர்களோ இல்லை வந்து லிட்டிகன்ஸோ சொல்ல முடியாது. சில விஷயங்கள் அங்கொன்று இங்கொன்றுமா பத்திரிகையில் வந்த செய்தி இருக்குது. இந்திரா காந்தி வழக்கில் ஜெக்மோகன்லால் சின்ஹா வந்து அந்த எமர்ஜென்சி வரதுக்கு முன்னாடி அவங்க தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்த ஒரே காரணத்துக்காக அவர் பதவி உயர்வு கிடைக்கல. இந்த மாதிரி அரசியல் தலையீடுகள் நிறைய இருக்கு. முக்கிய காரணம் உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதிகளின் குற்றச்சாட்டு. இது குறித்த கேள்வியை நியூஸ்7 தமிழ் ட்விட்டர் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். கள யதார்த்தம், ஓரளவிற்கு உண்மை, தவறான கருத்து தவிர்த்திருக்கலாம். இந்த வாய்ப்புகளையும் நம்ம வழங்கியிருந்தோம். உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை என்ற நீதிபதிகளின் குற்றச்சாட்டு கள யதார்த்தம், ஓரளவுக்கு உண்மை, தவறான கருத்து தவிர்த்திருக்கலாம். மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அதிகாரம் என்பது மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கே இருக்கிறதா அல்லது நாடாளுமன்றத்திற்கு இருக்கிறதா? இது எப்படி சீர் செய்யப்படும்? இது குறித்தும் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பொறுத்து. உச்சநீதிமன்றத்திலேயே ஜனநாயகம் இல்லையா? இந்த பொருளை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு குமாரதேவன், இந்த இப்போ இருக்கக்கூடிய சர்ச்சையே வந்து காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமானது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. இதனுடைய காரணம் என்னென்னா, இது வந்து மிக நீண்ட காலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிட்டே வருது. ஒவ்வொரு தலைமை நீதிபதி இருக்கும்போதும் அல்லது வேறு ஒருத்தர் இருக்கும்போதும், அதே போல் தலைமை நீதிபதிகளாக இருந்தவர்கள் வேறு பதவிக்கு, சம்பள கமிஷனுக்கு அல்லது மனித உரிமை கமிஷனுக்கு அல்லது வந்து கவர்னராக போகிறதுக்கு, இப்படியெல்லாம் இருக்கும்போதெல்லாம் கூட சாதாரணமாக அளவில் வந்து பிரச்சனை இருந்தது. இப்போ வந்து யாரும் தூண்டி விட்டோ
அல்லது வந்து பிஜேபிக்காரங்களுக்கு செய்கிறோம் அப்படின்ற மாதிரியோ இல்லை காங்கிரஸில் வந்து தூண்டி விடுறவங்களுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இதில் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. அந்த 7 பக்க கடிதத்திலேயே தெளிவாகவே அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். 6வது பக்கத்தில் அதில் இருக்கிறது, தி எபோவ் டெவலப்மெண்ட் must be viewed with serious concern. The Honorable Chief Justice of India is duty bound to rectify the situation or take appropriate remedial measure after a full discussion with the other members of the collegium at large, if record with other honorable judges of this court. இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது மற்ற நீதிபதிகளையும் கலந்து ஆலோசித்து இதற்கு ஒரு ரெமெடியை வந்து செய்ய வேண்டியது சீஃப் ஜஸ்டிஸுடைய கடமை என்பதாகத்தான் அப்ப இந்த பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதான். இதில் வந்து 3ஆம் நபருக்கான தலையீடு, அதில் வந்து இந்த கட்சி வருது அவங்க வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. இது தேவையற்ற அரசியல் பதட்டத்துக்கு வரும். ஏற்கனவே இந்த இது வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரும்பான்மையான அளவில் வந்து ஒரு அதிர்ச்சியோடு பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும்போது நாடாளுமன்றமா அல்லது வந்து சுப்ரீம் கோர்ட்டா என்கின்ற அந்த அடிப்படையும் போகிறது தப்பு. அதே போல் அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை உள்வாங்கி அல்லது 2 கட்சி இதுக்காக போட்டி போட்டுக்கொண்டு கருத்துக்களை சொல்லி அதை மேலும் சிக்கலாக்குவதும் பெரிய தவறு நடந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த 4 பேர் வெளியில வந்து தலைமை நீதிபதி மேல் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள அரசியல் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நீதிபதி லோயா சம்பந்தமாக அவங்க என்ன பார்வையை கொண்டிருக்கிறாங்க? அது குறித்த கேள்விக்கு அவங்க என்ன ஒப்பீனியன் சொன்னாங்க, கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்கன்ற இடத்துல எல்லாம் அரசியல் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த அரசியல் இருக்கிறவன அதை வந்து பூடகமாக தான் ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த இடம் தான் முழுமையாக வந்து 2 பேருக்குமான சண்டைங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அதை வியூ பண்ண வேண்டாம், பெருசா வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இதுல அரசியல் ரீதியா அவங்க பாக்குறாங்கன்னு சொல்ல முடியும். என்ன அவங்க சொல்ல இதுல நான் இன்னொரு மேட்டர் ஹைகோர்ட்ல இருக்கும்போது நார்மலா உச்சநீதிமன்றத்துக்கு அதே மேட்டர் கொண்டு வரப்படும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே இது நிலுவையில் இருக்கிறது என்று அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டு விட்டது. அதாவது அந்த ஜஸ்டிஸ் மிஸ்ரா தலைமை அந்த பெஞ்சுக்கு அந்த வழக்கறிஞர் சொல்லிடுறாரு, இது ஏற்கனவே மும்பையில் கேஸ் போயிட்டு இருக்குங்க, தயவுசெய்து அங்கே நிலுவையில் இருக்கிற ஒரு மேட்டர், அதனால நீங்க தயவுசெய்து ஹியர் பண்ண வேண்டாம் இந்த கோர்ட் அப்படின்னு சொன்ன பிறகு அதை எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து இவங்க அரசியலுக்காக காரணத்துக்காக சொல்றாங்கிறது சொல்லவே முடியாது. அப்படி என்றால் 2 பிரதான கட்சி, நான் இப்படியே வர்றேன், காங்கிரஸ் இதை பத்தி சொல்றப்ப ஜனநாயகம் ஆபத்தில் உள்ளதுன்ற வெளிப்படைய கருத்து. சச்சின் பைலட் சொல்றாரு வந்து நீதித்துறையை பிளவுபட்டு இருப்பதைத்தான் இது காட்டுதுன்றார். பாஜக வந்து இது நீதித்துறையின் உள் விவகாரம், இதுல நாங்க தலையிட போவதில்லை அப்படின்னு 2 பார்வைகள் 2 கட்சிகள் சொல்லி. இல்ல, இது வந்து அரசியல் ரீதியாக ஒரு நிமிஷம் சார், அரசியல் ரீதியாக இதை நம்ம உறுதியா பார்க்க கூடாது என்றாலும் இதற்கு அடுத்த கட்ட நிகழ்வுகளில் அரசியல் கட்சிகள் லாபம் தேடக்கூடுமா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது உறுதியா லாபம் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்ம நாட்டில் வந்து எதுவா இருந்தாலும் அரசியல் ஒரு சாயம் பூசுறதுக்கான முயற்சிகள் செய்யப்படும். இப்போ இன்னொரு விஷயம், இந்த ஒரு மேட்டர் மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜஸ்டிஸ் லோயா கேஸ், இந்த இன்னொரு கேஸ், இதற்கு முன்னாடி 2016 அருணாச்சல் பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர் கலிகோ ஃபூலுங்கிறவர் சூசைட் பண்ணிக்கிறார், தற்கொலை பண்ணிக்கிறார். அவர் ஒரு 60 பேஜ் ஒரு சூசைட் நோட்டோட தற்கொலை பண்ணிக்கிறார். அந்த நோட்ல பல்வேறு நபர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இன்க்ளூடிங் நீதி அரசர்கள் மீதும் அவர் குற்றச்சாட்டு இருக்கிறதாக அந்த நோட்ல கூறப்படுகிறது. அந்த மேட்டர் வந்து அப்படியே நிலுவையில் இருக்கிறது. அது உண்மை, அந்த மேட்டர் கோர்ட்ல போட்டிருக்காங்க, இது விசாரணையும் ஒன்றும் பண்ணல, அப்படியே நிற்குது. ஸோ இது வந்து ஒரே ஒரு இஷ்யூக்காக இந்த நீதியரசர்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க, இந்த மாதிரி மீடியாவை சந்திக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு நாள் அது வந்து அப்படியே மூடி மறைக்கப்பட்டு அப்படியே விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்டர் எல்லாம் வந்து இந்த 4 நீதிபதிகள் முன் வந்தது. இனி அடுத்த கட்டத்தில் இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகிறது? பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி சும்மா இருக்க போறாங்களா? இது ஏதோ நீதித்துறையினுடைய உள் விவகாரம் அப்படின்னு அவங்க சொல்லல. இல்ல ஜனநாயகம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு கருத்து தெரிவிக்கலாம், ஜனநாயகம் சொல்லிட்டாங்க, அது மேல காங்கிரஸ்க்கு ஒரு கருத்து இருக்கு. திரு சுமன் ஸ்ரீராமன், ராகுல் காந்தி பஹ்ரைன்ல போன வாரம் கூட சொன்னார், அதை விட்டுடுங்க. நான் என்ன சொல்றேன், அவர்கள் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க முயற்சிப்பார்களா? பாராளுமன்றத்தில் இந்த தலைமை நீதிபதிக்கு எதிராக ஏதேனும் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவாங்களா? இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் அந்த பாஜகவினுடைய பதில் என்ன இருக்கும். ஏன்னா இப்ப பாஜக சொல்லிடலாம், நமக்கு எங்களுக்கு இதுக்கு அரசுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, ஆளுங்கட்சிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, நாங்க அது நீதித்துறை அவங்களுக்குள்ள சால்வ் பண்ணிக்கணும்னு. காங்கிரஸ் வந்து முன் வந்தால் இந்த மாதிரி ஒரு மோஷன் பாராளுமன்றத்தில் மூவ் பண்ணாங்கன்னா பாஜக நிலைப்பாடு. ஆலி செந்தில்நாதன், மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் அவங்க சொன்னது வந்து நீதித்துறையில வந்து என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்வதற்கான உரிமை மக்களுக்கு இருக்கு.
இது மக்களை நோக்கி நகரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த நிகழ்வுக்கு பிறகு அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா, இல்ல மீண்டும் வந்து அவர்களுக்குள்ளாகவே பேசி இதுக்குள்ள சுமூக தீர்வு காணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு சில முறைகள் இருக்கும். அந்த முறை வந்து நீதித்துறைக்குள்ளே இருந்து செயல்படுத்தணுங்கிறது தான் அவங்க சொன்ன கருத்து. ஆனால் நீதித்துறை எப்படி ஒட்டுமொத்தமாக செயல்படுகிறது, அங்கே என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது, என்ன மாதிரியான அணுகுமுறை இருக்குதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்குது. இந்த அரசியலுக்கு இதுக்கு என்ன தொடர்புங்கிறதுக்கு நான் 2 பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி பேசும்போது லோயா வழக்கு பற்றி அவருமே மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு. கோகோய் கிட்ட பத்திரிகையாளர்கள் திருப்பி கேட்டபோது அது அந்த லோயா விஷயத்தோட தொடர்புடையதாக இருக்குன்னா அவர் வந்து ஆமாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதாவது சொராபுதீன் என்கவுண்டர் வழக்கு, அமித்ஷா பாஜக தலைவர் அமித்ஷா சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு, அது தொடர்பான ஒரு பிரச்சனை இன்றும் நீதிமன்றத்தில் வந்திருக்கு. ரொம்ப சீரியஸான பிரச்சனையாகத்தான் அதை பார்க்குறாங்க. சரி, இதை இப்படி பார்ப்போம். ஏன் வந்து இந்த முறை மாறி ரோஸ்டரில் கொடுக்கப்பட்டிருக்கிற முறைகள்லாம் மாதிரி வழக்குகள் வந்து ஒரு ப்ரிஃபர்டான அதாவது இந்த வழக்கு இவர்கிட்ட தான் போகணும் அப்படிங்கிற செயல்பாடு முதல்ல ஏன் வருது? அந்த செயல்பாடு வர்றதுக்கு ஒன்று பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், அரசியல் காரணமாக இருக்கணும், இல்லை வேறு நிதி போன்ற விஷயங்கள் காரணமாக இருக்கணும். ஆக எங்கள் முறை கெட்டு போனதுக்கே வந்து அரசியலோ அல்லது வேறு சில விஷயம் அந்த நிதி சார்ந்து ஏதாவது வந்தாலும் கூட அது அரசியலாக தான் வரும். நீங்க நிதின்னு ரொம்ப பூடகமா சொல்றேன், பூடகமா தான் சொல்றேன். ஏன்னா நீதிபதிகள் சொன்னது போலவே ஆக அந்த துறையில வந்து ஒரு தவறு நடக்கிறதுக்கே அரசியல் சார்ந்த காரணிகள் தான் இருக்கும், அரசியல் ரீதியான தலையீடு தான் இருக்குன்னு சொல்லும்போது இந்த பிரச்சனையே அடிப்படையில் அரசியல் பிரச்சனை தான். அதாவது நீதித்துறையினுடைய நிர்வாகம் அல்லது அதனுடைய அன்றாட நடவடிக்கைகள் தொடர்பான பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா இந்த 4 பேர் வெளியே வந்து பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வந்து அவங்களுடைய சக்திக்கு மீறிய அந்த நீதிபதிகளால் கூட இல்லை வேற ஒருத்தனாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது அவங்க சக்திக்கு மீறிய ஒரு ப்ரிஃபரன்சஸ் முன்னுரிமைகள் நீதிமன்றத்தில் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்கும். எனவே அரசியல் ரீதியான பிரச்சனை. ஒரே ஒரு பாயிண்ட், தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பல்வேறு வழக்குகள் தொடர்ந்து 1 அல்லது 2 நீதிபதிகளுக்கு மட்டும், அதாவது இந்த 4 சீனியர் மோஸ்ட் நீதிபதியை விட ஜூனியராக இருக்கிற சில நீதிபதிகளுக்கு போறதுங்கிறது அவங்க, அதாவது வெளிப்படையாக அவங்க சொல்லியே தவிர இதை பற்றி மீடியாவில் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாமே வந்து ஒரு 2 பேர் 3 பேருக்கு தான் போகுது அப்படின்னு இந்த விவகாரத்துல தள்ளி இருந்து தான் நாங்க பார்க்கிறோம். இது உள் விவகாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸுக்கு வேறு ஒரு பார்வை இருக்கிறது, ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கு உள்ளுக்குள்ளன்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல. பாஜக இதற்குள் மத்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஜனநாயக நாட்டில் ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் 3 தனித்தனி அங்கங்கள், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒன்னோடைய இதில் வந்து இன்னொன்று தலையிடக்கூடாது. அதனால் இதில் அரசியல் தலையீடுன்னு ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது நீதிபதிகள் அவங்க ரோஸ்டர், போர்ட்ஃபோலியோஸ் அலாட்மெண்ட்டு, தனிப்பட்ட ஒரு நீதிபதிக்கு வழக்கு அரசியல் தலையீடு நீதிமன்றத்தில் இல்லைன்னு திடமா நம்புறீங்க? அதாவது இந்த விவகாரத்துல வெளியில வந்து சில காரணிகள் உண்டு. நீதிபதிகள் நியமனத்துல வழக்கறிஞரா நீங்க அவர்களுடைய கருத்துக்கு வியாக்கியானம் சொல்லலாம். பல விஷயங்களை அவங்க பூடகமா பேசி இருக்கிறாங்க. அந்த பூடகமான விஷயத்திற்குள் அரசியல் இல்லைன்னு திரு சொக்கலிங்கம் நம்புறாரா? இல்ல, அதுதான் சொல்றேனே, அரசியல்னா இந்த நீதிபதிகள் நியமனத்துல வந்து அரசியல் இருக்கலாம். ஆனா சில விஷயங்கள் இந்த வழக்குகள் இந்த ஜட்ஜு தான் இதை விசாரிக்கணும், இல்லை நீதிபதிகள் அப்பாயிண்ட் பண்ணக்கூடியதெல்லாம் அது சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவர் தான், அவர் டிசைட் பண்ணுறாரு. ஸோ அது நீதிமன்றத்துக்கு உட்பட்ட விஷயங்கள். வெளிக்காரணிகள் தூண்டுதலாக இருந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு டைரெக்டாக வந்து நீங்கள் அரசியல் இதை வந்து சொல்ல முடியாது. நீதிபதி சரியாக இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. என்னதான் இப்போ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்தாலும், வெளிக்காரணிகள் இருந்தாலும், ஒரு தலைமை நீதிபதி சரியாக இருந்திருந்தால், அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்திருந்தால், கான்சியஸ் படி செஞ்சிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் இது அப்பட்டமாகவே இது முழுக்க ஒரு அரசியல் ரீதியாக பாஜக இல்லை வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆமாம். திரு சீனிவாசன், இதில் திரு சுப்பிரமணிய சாமி சொல்றது வந்து பாஜக மத்திய அரசு ஒதுங்கி இருக்கக்கூடாது, ஒரு பைலேட்ரல் டிஸ்கஷனுக்கு வந்து பிஎம்ஓ பிரதமர் அலுவலகம் ஈடுபடணும்னு சொல்றாரு. நாடாளுமன்றத்திற்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இது இந்த இஷ்யூ, அல்லது உச்சநீதிமன்றம் அதுக்குள்ளேயே தீர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற அனைத்து நீதிபதிகளும் சேர்ந்து இதை ஒரு வழக்கை எப்படி விசாரிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பாரபட்சம் இல்லாமல் இதை பேசி முடிவுக்கு கொண்டு வருவது தான் நல்லது. அதற்கு காரணம் என்னவென்றால், இதை தீர்க்கக்கூடிய நாணயமான அரசியல்வாதிகள் இன்று இருக்கிறார்களா என்றது ஐயம். ஒரு ஐயத்தை அதனால இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டே தீர்த்துக்கிறது பெட்டர்.
ஆனா சுப்ரீம் கோர்ட்டால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா நிச்சயமா இது வந்து பாராளுமன்றத்துக்கு தான் வந்தாகணும். இப்போ ஒண்ணே ஒன்று சொல்லிக்க, நாடாளுமன்றத்துக்கு தான் வந்தாகணும். ஒண்ணே ஒன்று சொல்லிக்க, அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்ல இந்த ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கு வரும் அனைத்து வழக்குகளுமே அனைத்து நீதிபதிகளையும் கொண்ட ஒரு அமர்வால் விசாரிக்கப்படும். 24 ஜட்ஜி இருக்காங்கன்னா அந்த 24 ஜட்ஜும் ஒரு கோர்ட்ல உட்காந்து எல்லா கேஸையும் கேட்பாங்க. சரி, அதனால அந்த பதில வந்து இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வரதுக்கு சான்ஸே கிடையாது. பட் நம்ம கோர்ட்ல இப்போ என்ன அலிகேஷன் வருதுன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் தான் எந்த ஜட்ஜஸ் இதை விசாரிக்கணும்னு முடிவு பண்ணும்போது அந்த ஜட்ஜஸ் அமைப்புல உருவாக்குறதுல ஒரு நீங்க சொல்ற ஒரு ஐயம் இருக்கு அப்படின்னு வருது. மக்கள் சொல்லுங்க. சோ இதுல வந்து என்னன்னு கேட்டா சிஸ்டமிக் சேஞ்சஸ் வரணும். ரெண்டாவது இதுல நான் சொல்ற மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை வந்தாச்சு. இந்த பிரச்சனையில் யார் சொல்வது உண்மை, இது என்ன அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டே பை இட்செல்ஃப் ஒரு விசாரணைக்கு போய் விசாரணை பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கணும். வேற எதுக்கு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான நேரம்னு சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் மன்றத்தில் நம்ம முன்வைத்த கேள்வி என்பது உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை என்ற நீதிபதிகளின் குற்றச்சாட்டு. இந்த கேள்வியை தான் எழுப்பியிருந்தோம். மக்களின் கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை என்ற நீதிபதிகளின் குற்றச்சாட்டு தவறான கருத்து 3 விழுக்காடு, தவிர்த்திருக்கலாம் 7 விழுக்காடு, ஓரளவிற்கு உண்மை 24 விழுக்காடு, கள யதார்த்தம் என்று 66 விழுக்காட்டினர் சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை என்ற நீதிபதிகளின் குற்றச்சாட்டு தவறான கருத்து 3 விழுக்காடு, தவிர்த்திருக்கலாம் 7, ஓரளவிற்கு உண்மை 24, கள யதார்த்தம் 66 விழுக்காட்டினர். ஆளி செந்தில்நாதன், மக்களின் கருத்தை எப்படி பார்க்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 ஆண்டு காலமாக ஒரு கருத்து மக்கள் மத்தியில் ஊறி இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு முடிவுங்கிறது வரும். எந்த விஷயமாக இருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் உட்பட பொதுவாக நீதித்துறையில் அரசியல் தலையீடோ அல்லது வந்து வேறு சில தலையீடுகளோ இருக்குது, யதார்த்தம் இப்படி தான் இருக்குது, உள்ள பிரச்சனை இருக்குது என்கிற எண்ணம் வெளிப்படையாக எல்லார் மத்தியிலும் இருக்குது. அதனால் இவ்வளோ பேர் வந்து அந்த கருத்தை சொன்னதில் வந்து பெரிய ஆச்சரியமும். குமாரதேவன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓரளவிற்கு உண்மை 24 விழுக்காட்டினர் சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் எப்படி இந்த பிரச்சனையை புரிஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியுங்க. அது உங்களை மாதிரியான ஊடகங்கள் வந்து வெளிச்சம் போட்டு காட்டும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. என்ன அங்கே நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை ஒவ்வொரு முறையும் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அதை பார்ப்பதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு வந்து ஊடக ஜனநாயகம், நீதிமன்றத்தில் வந்து ஜனநாயகம் வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து அதிகமான அளவில் வந்து மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கள யதார்த்தம், உண்மையான நிலவரத்தை மக்கள் புரிந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். சுமன்சி, மொத்த நீதித்துறையுமே பாதிக்கப்பட்டுள்ளது, எங்களுடைய ஆன்மாவை விற்க நாங்கள் விரும்பவில்லைன்னு பல வியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு என்ன மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உறுதியாக மாற்றம் நடக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது முன்னாடி. ஸோ உறுதியாக வந்து இத்தோட நாளைக்கு திங்கட்கிழமையிலேருந்து எல்லாமே நார்மல் ஆயிரும், எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படிங்கிறது உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமாக வந்து தலைமை நீதிபதி மேல் அழுத்தம் இப்போ இருக்கும். ஏதேனும் ஒரு நடவடிக்கையை அவர் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவருடைய அத்தாரிட்டியை டைரெக்டாக 4 பேர் கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க. அவர் செய்கிறது தவறுங்கிறது கிட்டத்தட்ட குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? அதே போல் அரசு ஏதேனும் தலையிட போகிறதா இதில்? இல்லை எதிர்க்கட்சிகள் ஏதேனும் தலையிட்டு செய்து ஏதாவது நிகழ்வு பாராளுமன்றத்தில் இது என்ன பண்ண போகிறாங்க? ஸோ இதெல்லாம் வந்து உறுதியாக இது இத்தோடு மூடி பூசப்பட்டு வர வாரத்திலிருந்து எல்லாமே நார்மல் ஆயிரும் எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. ஜனநாயகத்தை வலுவூட்டும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக தான் அது பார்க்கலாம். தலைமை நீதிபதியின் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதற்குள் அரசியல் கட்சிகள் உள்ளுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல விலகி இருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுக்குள்ள வரவே முடியாது. அவங்க வர முடியாதா, வரக்கூடாதா? வர முடியாது, வரவும் கூடாது. ஏன்னா அது நீதிமன்றத்தினுடைய தனிப்பட்ட அது அவங்களுடைய அது உரிமை. அதில் உள்ள நல்லது கெட்டதெல்லாம் அரசியலமைப்படி அவங்க தான் பார்த்துக்கணும். இது வேணா சட்டம் புதுசாக அந்த நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் சட்டம் ஏற்கனவே கொண்டு வந்தாங்க. இப்போ அரசாங்கம் மறுபடியும் அதை கொண்டு வரது அவங்களுக்கு எத்தனை தடவை வேண்டாலும் சட்டத்தை உச்சநீதிமன்றம் அந்த சட்டம் செல்லாதுன்னு பழைய பெஞ்சு அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருந்தாலும் திருப்பி அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. ஸோ மறுபடியும் இதை சரி செய்வதற்கு அரசாங்கத்திற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். அதனால மறுபடியும் அதை கொண்டு வருவாங்க. திரு சீனிவாசன், தலைமை நீதிபதியினுடைய தகுதி நீக்கம் குறித்து மக்களை முடிவு செய்யட்டும்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. வரும் நாட்கள்ல என்ன மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார், மாற்றம் என்னவா இருக்குங்கிறத விட மாற்றம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பேசுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். சரி, சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன். அந்த கூற்று நீதித்துறைக்கு நிச்சயமாக பொருந்த வேண்டும். அந்த நிலைமை வராவிட்டால்
நாம் இதை பற்றி பேசி பிரயோஜனம். நன்றி, ஐவருக்கும் நன்றி. இந்த தினத்தில் 4 நீதிபதிகள் வெளியில் வந்து பேசாவிட்டால் இந்த மாதிரியான தலைப்பெல்லாம் ஊடகம் எடுத்து விவாதித்திருக்குமா, இப்படி ஒரு வெளிப்படையான கருத்துக்கள் நடந்திருக்குமான்றது ஒரு கேள்விக்குறிதான். அந்த விதத்தில் இன்றைக்கு நீதித்துறைக்கு ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம். 5 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 நீதிபதிகளுக்கும் ஆழி செந்தில்நாதன் நன்றிகளை உரித்தாக்குகிறார். மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.